இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து டிஎம்கே திராவிட மக்கள் கட்சியோட தலைவர் உருட்டு உதயநிதி. அவர் வந்து சிஎம் விஜயை வந்து கோமாளி அப்படின்ட்டு டிவிகே வந்து சர்க்கஸ்ன்னு சொன்னார். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். உருட்டு உதயநிதி, நீங்கள் எப்பவுமே உருட்டுறதை விட்டுட்டு இந்த தடவை கரெக்டாக தான் காயின் பண்ணியிருக்கீங்க. சிஎம் விஜய் வந்து கோமாளின்னு சொன்னீங்களே, கரெக்டாக தான் காயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னு சொல்லட்டுமா, இப்போ சிஎம் விஜய் வந்து ஒரு ஆக்டர்லேருந்து ஒரு ஜோக்கராக ப்ரமோட் ஆகிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்டர் யூஸ்வலி ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுவாங்க, பட் ஜோக்கர் வந்து இன்னும் ரியலாக இருப்பாங்க. மக்களை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து என்டர்டெயின் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு ரியாக்ஷனும் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு சிஎம் போஸ்ட் வந்து ஹை ப்ரெஷர் அண்ட் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ கரெக்டாக தான் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. இப்போ யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி எடுத்துட்டிங்கன்னா, அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுனால வந்து ஒரு சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சீரீஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி, அவரை வந்து ஜோக்கர்னு ஒப்போசிஷன்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அவரே ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஜோக்கராக அவரே போட்டுக்கிட்டாரு. ஸோ அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு. அவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பித்தது. அந்த வாரை அவர் கையாண்ட விதத்துக்காக யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸில் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷம் 2026 அவரை வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோமாளியை இந்த வருஷம் நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கணும் உருட்டு உதயநிதி. ஸோ ஒரு ஆக்டராக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் சிட்டிசனாக இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரே டாஸ்க் தான், மக்களுக்கு நல்லது பண்ணுறது. இந்த டேர்ம் முடிகிறப்ப எல்லாத்துட்டையும் ஒரே கேள்வி தான் கேட்கப்படும், மக்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. உருட்டு உதயநிதி உங்கள் ஒப்பாரி நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் ஒப்பாரி வச்சுட்டே இருங்க. ஆனால் சிஎம் விஜய் வந்து ஒரு கோமாளியாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்துவார். டிவிகே எம்எல்ஏ அண்ட் டிவிகே சார்ந்தவங்க எல்லாரும் சர்க்கஸ் ஆளுங்க மாதிரி கீரை கொடுத்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாய் உருட்டு உதயநிதி.